நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, மத்தேயு 19வது அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யம் உள்ளவனை பற்றி ஒரு சம்பவம் இருக்குது. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் தியானிக்க போகிறோம். என்னன்னா, அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதன் ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட கேட்குறாப்புல, ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் பற்றி கொள்ள சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அவனுடைய ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உடனே அதுக்கு அவன் சொல்றான், ஆண்டவரே, இதையெல்லாம் நான் சிறு வயசுல இருந்து நான் கை கொண்டு இருக்கிறேன், இன்னமும் என்கிட்ட ஏதாவது வேற குறைகள் இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. உடனே இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு உண்டானவளை விற்று தரித்திருக்க கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கேட்ட உடனே அந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் மிகுந்த துக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றல, அப்படியே திரும்பி போயிட்டாப்ல. உடனே இயேசு கிறிஸ்து தங்களுடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள், அதாவது செல்வந்தர்கள், பணக்காரர்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழைவது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது சொல்றாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் நுழைவதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காலிலே நுழைவது எளிதாக இருக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஏற்கனவே மலை பிரசங்கத்திலையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஏற்கனவே அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லி இருக்கிறாரு, நாம் இந்த உலகத்தில் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை, உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதுமானது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் தேவன் மேல நம்பிக்கை இல்லாமல் பணத்தின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் வர்ற ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான்கள் செல்வந்தர்கள் நுழைவது கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே பேதுரு கேட்கிறாப்ல, ஆண்டவரே, அந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் செல்வன் சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டாப்ல, ஆனா நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றி வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி பேதுரு கேட்கிறாப்ல. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாப்ல, கடைசி காலத்துல, மறுஜென்ம காலத்துல இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது நீங்கள் என்னை பின்பற்றின நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா எல்லாவற்றையும் விட்டு நீங்க என்ன பின்பற்றியதுனால உங்களை சிங்காசனத்தில் உட்கார வச்சு உங்களை எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் மேல் நம்பிக்கை வைங்க, பணத்தின் மேல் நம்பிக்கை வச்சிடாதீங்க. நம்ம தேவன் கொடுத்த கட்டளைகளையும் தேவன் கொடுத்த பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடந்தோம்னா நமக்கு சிங்காசனத்தை உட்காருக்கிற அதிகாரத்தை கொடுப்பாரு. நமக்கு அங்க என்ன அதிகாரம் இருக்கோ எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. அதை நல்லாக சிந்தித்துக் கொள்ளுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற 12 அதாவது இஸ்ரவேலின் கோத்திரங்கள் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பாரு. அதனால நம்ம எது மேல நம்ம இன்னைக்கு நம்ம ஆசை வச்சிருக்கிறோம், நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? பணத்தின் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோமா, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.